to our channel. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஹேசன்பர்க் two-factor theory தான். ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ் வீடியோ, நீங்கள் எம்பிஏ பிபிஏ எம்காம் பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான டாபிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 daysக்குள்ளே நான் அந்த வீடியோ வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடுறேன். அண்ட் ஷல் வி see the topic. நீங்கள் எப்போயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சிலவங்களாம் சேல்ரி வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏதோ சம்பாரிச்சாகணுமேன்றதுக்காக வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அவங்கள எப்படி ஒரு மோட்டிவேட்டடாக நம்ம வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆக்கி அந்த ஜாப் வந்து இந்த ஜாபில் இன்னும் அவங்க க்ரியேட்டிவாக ஏதாவது கொண்டுட்டு வர முடியுமான்ற அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணி எப்படி வேலை வாங்குறதுன்றதை பற்றி தான் இந்த ஹேசன்பர்க் two-factor தியரி வந்து சொல்லுது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஹேசன்பர்க் தியரி இதை வந்து 1915 வந்து ஃப்ரெட்ரிக் ஹேசன்பர்க் அப்படின்றவர் தான் வந்து டெவலப் பண்ணியிருப்பார். அண்ட் வாட் இஸ் மீன் பை ஹேசன்பர்க் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எந்த ஒரு விஷயத்தால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 2 ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று ஹைஜீனிக் ஃபேக்டர், இன்னொன்று வந்து மோட்டிவேட்டர் ஃபேக்டர். ஸோ இதை வந்து மோட்டிவேஷன் ஹைஜீனிக் தியரி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ 2 ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம், ஹைஜீனிக் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைஜீனிக் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து ஏற்படுத்தும். ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்னடா இது ஒரு வேலை செய்கிறோம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாமல் செய்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ரி, கம்பெனியோட ப்ரொஃபைல், ஜாப் செக்யூரிட்டி, ஒர்க்கிங் கண்டிஷன், சூப்பர்விஷன், லீடர்ஷிப். ஸோ வந்து அந்த லீடர்ஷிப்ஸ் இருக்காங்கள்ல அவங்களோட ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஹைஜீனிக் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயி வந்து மைட் நாட் கம்ப்ளைன். ஒரு ஆஃபீஸ் வந்து க்ளீனாக இல்லை எனக்கு நான் செய்கிற வேலையோட சேலரி எனக்கு கம்மியாக இருக்குன்றது வந்து ஒரு எம்ப்ளாயி சொல்ல மாட்டாங்க. பட் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு மோட்டிவேட்டடாக அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறதுக்கோ அந்த எம்ப்ளாயி வெளியே போகாமல் இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வெளியே போகாமல் ஒரு மெயின்டெனன்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் அந்த எம்ப்ளாயி வந்து ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கம்பெனியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், அந்த எம்ப்ளாயோட கெரியரும் வந்து பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஃபேக்டர். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ மோட்டிவேஷன்றது வந்து அச்சீவ்மெண்ட், ரெகக்னைசேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது, அவங்களுக்கும் கெரியர் க்ரோத் அண்ட் அட்வான்டேஜஸான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது, மீனிங்ஃபுல்லான ஒர்க்ஸை வந்து அவங்கள பண்ண வைக்கிறது. ஸோ இது